இந்த இனத்திலேயே இருந்து கொண்டு நம்ம இனத்துக்கு துரோகம் செய்யும் துரோகிகளையும் முறியடிக்க வேண்டிய மகத்தான பயணத்தில் இறங்கியிருக்கும். இந்த இனத்தை அழிக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கும் எதிரிகள், கூடவே இருந்து குழிபறிக்கும் இந்த துரோகிகள், இவர்கள் எல்லாரையும் முறியடிக்க வேண்டும் என்றால் Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. அவங்களாம் எங்களுக்கு தகுதி, எங்க கூட வாசிக்கிற அளவுக்கு தகுதி கிடையாது அவங்களுக்கு எல்லாம். இந்த இயக்கம் பாதுகாக்கப்பட வேண்டும். கலைஞர் அவர்கள் சொன்னார், இந்த இயக்கம் இருக்கிறது, இதுவரை இருக்கிறது, இருக்க வேண்டும், இதை பாதுகாக்கப்பட வேண்டும். தொடர்ந்து இந்த இயக்கம் மட்டும்தான் நிலைத்து கொண்டு நிற்கும் என்று சொன்னார். இந்த 75 ஆண்டு காலம் கடந்து செல்கிறது. 100 ஆண்டு காலத்தையும் கடந்து செல்ல இந்த இயக்கத்தை புதுப்பிக்க நினைக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். டீ கடை முதல் இன்று ட்விட்டர் வரை இந்த இயக்கத்தின் பிரச்சாரம் பயணித்திருக்கிறது. 89 வயதில் எனது அருமை தாத்தா முத்தமிழறிஞர் கலைஞர் இந்த இனத்தையே தலை நிமிர செய்த மாபெரும் தமிழ்நாட்டின் நவீன தமிழகத்தின் சிற்பி. அவர் 89 வயதில் ட்விட்டரில் அமர்ந்தார். ஒவ்வொரு நாளும் சோசியல் மீடியாவில் என்ன நடக்கிறது என்பதை கூர்ந்து கவனித்தார். எதற்காக அதை செய்தார் என்றால், ஒவ்வொரு நாளும் மக்களோடு தொடர்பு இருக்க வேண்டும், மக்களோடு அந்த செய்திகள் வந்து கொண்டு இருக்க வேண்டும், எங்கு எது சரியாக இல்லையோ அதை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்தார். மாண்புமிகு திராவிட நாயகன் கழக தலைவர் அவர்கள் அதே போல இந்த டிஜிட்டல் யுகத்தின் செயல்முறைகளை முழுமையாக உள்வாங்கியதால் இன்று இதுவரை வரலாறில் இல்லாத அளவிற்கு, இதுவரை இந்தியாவில் ஏன் உலகத்திலேயே எந்த ஒரு இயக்கமும் செய்யாத ஒரு விடயம் என்றுதான் நான் கருதுகிறேன். கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங், பட் ஐ திங்க் திஸ் இஸ் த லார்ஜஸ்ட் சச் எக்ஸசைஸ் இன் தி வேர்ல்ட். ஒரு மக்கள் இயக்கம் 68,000 பிடிஎஸ் பூத் டிஜிட்டல் ஏஜென்ட்களை வைத்து ஒரு நாட்டில் உள்ள, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து இல்லங்களுக்கும் நேரடியாக சென்று அங்கே இருக்கும் மக்களிடையே, இது ஒரு சாதாரண உறுப்பினர் சேர்க்கை விடயமாக நீங்கள் எண்ணக்கூடாது. அங்கே இருக்கும் மக்களிடையே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த திராவிட மாடல் ஆட்சியின் மக்கள் நல திட்டங்களை எல்லாம் அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்களா, சரியாக சென்றிருக்கிறதா என்பதை சரிபார்க்கவிருக்கிறார்கள். அப்படி இல்லை என்றால் அதை கொண்டு போய் சேர்க்கும் அந்த வேலையை செய்யவிருக்கிறார்கள். எனவே இன்று ஒரு மாபெரும் பயணத்தில் இறங்கி இருக்கிறோம். இந்த இனத்தை எதிர்த்து வரும் எதிரிகளையும், இந்த இனத்திலேயே இருந்து கொண்டு நம்ம இனத்துக்கு துரோகம் செய்யும் துரோகிகளையும் முறியடிக்க வேண்டிய மகத்தான பயணத்தில் இறங்கி இருக்கிறோம். அவர்களின் எண்ணங்களை முறியடிக்க வேண்டிய ஒரு பயணத்தில் இறங்கி இருக்கிறோம். இந்த பயணத்தின் வழியாக இந்த இனத்திற்காக, தமிழினத்திற்காக, தமிழ்நாட்டிற்காக, தமிழ்நாட்டின் எதிர்காலத்துக்காக, தமிழ் மக்களின் எதிர்காலத்துக்காக, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக நீங்கள் எல்லோரும் ஓர் அணியில் திரண்டு தமிழ்நாட்டிற்காக நிற்க விரும்புகிறீர்களா என்ற அந்த கேள்வியை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க போகிறோம். இந்த இனத்தின் எதிரிகள், இந்த இனத்தை அழிக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கும் எதிரிகள், கூடவே இருந்து குழிபறிக்கும் இந்த துரோகிகள், இவர்கள் எல்லாரையும் முறியடிக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஓர் அணியில் திரள வேண்டும். அந்த அணியின் தலைவராக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்க வேண்டும். இருந்தால் மட்டும்தான் விடியல் என்ற உண்மையை மக்களிடம் கொண்டு போய் சொல்லவிருக்கிறோம். இந்த பயணம் இன்று ஜூன் 25ஆம் தேதி இங்கே அந்த பயணம் ஆரம்பித்திருக்கிறது. இந்த பயணத்தில் ஏறத்தாழ நான் சொன்னதை போல இன்று 234 தொகுதிகளிலும், ஒரு தொகுதிகளும் மிஸ் ஆகலங்க, எல்லா தொகுதிகளிலும் இருந்து எங்களது ஐடி விங், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர்கள் இந்த பணியை, திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த இளைஞர் அணிக்கு அடுத்தபடியாக, இளைஞர் அணிக்கு துணையாக நிற்கும் ஒரு மாபெரும் அணியான திராவிட முன்னேற்ற கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப அணிக்கு இந்த பணியை வழங்கியதற்கு முதல் எனது நன்றியை எனது தலைவர் அவர்களுக்கு, திராவிட நாயகன் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பணியை இன்று 234 OTN-AC எனப்படும் இந்த ஒரு அணியில் தமிழ்நாடு அசம்பிளி கோஆர்டினேட்டர், அந்த தொகுதி பார்வையாளர்களை இன்று நியமித்து அவர்களுக்கான ஒரு ட்ரைனிங் செஷன் நடத்தியிருக்கோம். 25ஆம் தேதி, ஜூலை 1ஆம் தேதி இந்த இனத்தை தலைநிமிர செய்த நமது மாண்புமிகு திராவிட நாயகன் முதலமைச்சர் அவர்கள், எங்கள் கழக தலைவர் அவர்கள் இந்த பணியை முழுமையாக துவக்கி வைப்பார். அடுத்த கட்டமாக இந்த மாபெரும் பணியை
நமது மாவட்ட கழக செயலாளர்கள் கையில் எடுப்பார்கள். ஜூலை 2ஆம் தேதி மாவட்ட கழக செயலாளர்கள் அவர்கள் இதை கையில் எடுப்பார்கள், பொறுப்பாளர்கள் எடுப்பார்கள். அடுத்த கட்டமாக ஜூலை 3ஆம் தேதி இந்த மாபெரும் இயக்கம் மக்கள் நல திட்டங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து அதன் மூலம் இந்த இயக்கத்துக்கு புதிய ரத்தத்தையும் பாய்ச்சி உறுப்பினர் சேர்க்கையையும் தொடங்க போகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இந்த ஈடு இணையற்ற மாபெரும் மக்கள் இயக்கம். இந்த முயற்சி இதுவரை இந்தியாவில் நடந்ததில்லை, நிச்சயமாக எனக்கு தெரிந்தவரை உலகிலேயே எங்கேயும் நடந்ததில்லை என்றுதான் கூற வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு முயற்சியை திமுக தகவல் தொழில்நுட்ப அணிக்கு கொடுத்த தலைவர் அவர்கள் மீண்டும் நன்றி. எதிரணியில் இருக்கும் பலருக்கு பூத் ஏஜென்டே இல்லாம இருப்பாங்க, இந்த BLA 2 சொல்லுவாங்களே அதுவே இல்லாம இருப்பாங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும்தான் அது தவிர இன்னும் அதை தாண்டி PDS இந்த புதிய ஒரு பொறுப்பையும் உருவாக்கி தரும் அந்த தெம்பு, அந்த திராணி, அந்த தகுதி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இந்த மாபெரும் இயக்கத்துக்கு தான் இருக்கிறது என்றது எங்களது பெருமை. இந்த பெருமைக்குரிய விடயத்தில் எனது IT விங் தோழர்கள் மிக சிறப்பாக பணிபுரிந்து எல்லா பகுதிகளிலும் இருக்கும் இந்த பொறுப்பு அமைச்சர்கள் எல்லா மாவட்ட செயலாளர்களின் கருத்துக்களை கேட்டு மிக பிரம்மாண்டமான வெற்றியை இந்த இயக்கம் பெறும். இதன் மூலம் ஏறத்தாழ 2 கோடி இல்லங்களுக்கு நாங்கள் நேரே செல்லவிருக்கிறோம். இதன் மூலம் 1 கோடிக்கும் மேல அதிகமான குடும்பங்களை இந்த ஓர் அணியில் ஈர்க்க போகிறோம். மாபெரும் மக்கள் இயக்கமான திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நிச்சயமாக இதன் மூலம் 2 கோடி பேருக்கு மேல ஒரு புதிய உறுப்பினர்கள் வந்து சேர்வார்கள் என்ற நம்பிக்கையில் இறங்கி இருக்கிறோம். மகத்தான வெற்றியை ஓர் அணியில் தமிழ்நாட்டை நாங்கள் நிச்சயமாக சேர்த்தே தீர்வோம் என்று இந்த பணியில் இறங்கியிருக்கிறோம். எங்கள் தலைவர் அவர்களின் ஆசையுடன் நிச்சயமாக மகத்தான வெற்றியை ஓர் அணியில் தமிழ்நாடு என்ற இந்த முயற்சி நிச்சயமாக பெறும். நன்றி. ஆமா, எல்லாமே ரினியூவலும் பண்றோம், புதுசாகவும் சேர்க்கிறோம். ரினியூவலும் பண்றோம், புதிதாகவும் நிச்சயமாக சேர்க்கிறோம். புதுப்பித்தலும் நடக்கும், புதிதாக சேர்த்ததும் நிச்சயமாக நடக்கும். அந்த டீட்டெயில் உங்களுக்கு படிப்படியாக கொடுப்போம். எல்லா டீட்டெயிலும் ஒரே நாள் கொடுத்தா எல்லா செய்தியும் மொத்தமா போட்டுருவீங்க. நீங்க அடுத்த நாள் உங்களுக்கு செய்தி கொடுப்போம். புரியல, என்ன புரியுங்க? சரி, 2 விஷயம் முக்கியமா இதுல கேட்க போறோம். அதாவது ஒன்றிய அரசு உங்களுக்கே நல்லா தெரியும், சமீபத்தில் நடந்த ஒரு விஷயத்தையே சொல்றேன். கீழடி அகழாய்வு முடிவுகளை ஏற்க மறுக்கும் ஒரு ஒன்றிய அரசோடு இங்க இருக்கும் நான் சொன்ன அந்த துரோகிகள் என்று சொன்ன அந்த விடயம் உங்களுக்கு புரிந்திருக்கும் நினைக்கிறேன். இங்கிருப்போர் நம்மவர்களே அங்கே போய் உட்கார்ந்து கொண்டு அந்த காணொலியை எப்படி பார்க்க முடிந்தது என்று தெரியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வும் நடக்கிறது. கல்விக்கான நிதியும் மறுக்கப்படுகிறது. இந்த செய்தியை பட்டி தொட்டி முதல் எல்லா பகுதிகளுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை எங்களது கடமை. இதே களத்தில் நிச்சயமாக ஒவ்வொரு வீட்டிலையும் சென்று ஒன்றிய அரசின் இந்த போக்கை வெளிச்சம் போட்டு மக்களுக்கு காட்டுவோம். அதை தாண்டி நமது நலத்திட்டங்கள் எல்லாம் மக்கள் நலத்திட்டங்கள் எல்லாம் சென்றடைந்திருக்கிறதா என்பதையும் நிச்சயமாக சரி பார்ப்போம். சரிங்களா? இத இன்னைக்கு நீங்க இத கவனிங்க. அவங்களாம் எங்களுக்கு தகுதி, எங்க கூட வாசிக்கிற அளவுக்கு தகுதி கிடையாது அவங்களுக்கு எல்லாம். விடுங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.